அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்த இந்த குண நலன்கள், பண்புகள், வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்க போகிறீங்க. இந்த ராசியில் பிறந்தனால எங்களுக்கு என்னங்க யோகம், நாங்கள் யார் மாதிரி, என்ன மாதிரி, எங்களுடைய கேரக்டர் என்ன, எங்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்கள் இதோ. இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு பிறந்த நீங்கள் என்ன மாதிரியான பலன்களை சந்திக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு காலபுருஷனுக்கு 9வது வீடு தனுசு ராசி, குரு பகவான் ஆட்சி ப்ளஸ் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. மூலத்திரிகோணம்ங்கிறது செல்லமாக இருக்கிறது, நீட்டாக இருக்கிறது, குவாலிட்டியாக இருக்கிறது. அப்போ குருவோடைய வீட்டில் பிறந்த நீங்கள் என்னைக்குமே குருவோடைய அனுகிரகம் இருக்குது. செல்லமாக வளருவீங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா செல்லமாக வளர்றது, இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அனைவருக்குமே இந்த டீச்சிங் அது நல்ல ஒரு அறிவுரை சொல்கிறது. இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி செய்யுங்க, இந்த விஷயத்தை இப்படி ஆரம்பிங்க அப்படின்னு தனுசு பல பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய டீச்சிங் பண்ணும். அது எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலுமே தெரிஞ்சோ தெரியாதோ உடனடியாக கற்றுக்கக்கூடிய மனப்பான்மை தனுசுக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அதனாலே வாழ்க்கையில் 0 இருந்து ஸ்டார்ட் பண்ணி படித்தாலும் சரி படிக்கலாலும் சரி அவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் படிப்புக்கும் துளியுமே சம்மந்தமே இருக்காது. அது மாதிரி தடுமாறி எந்திரிச்சு சுயமாக நின்று ஜெயிக்கக்கூடிய ராசி. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் இருக்கிறதுனால டீச்சிங் குவாலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற ராசி. எது நல்லது எது கெட்டதுன்னு அடுத்தவங்களுக்கு போதிக்கக்கூடிய ராசி. நல்லது செய்கிறவங்கள ரொம்பவே தூக்கி வச்சு பாராட்டக்கூடிய ராசி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நான் நல்லது செஞ்சேன், என்னை பாராட்டவே இல்லை, எதுவுமே சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல பார்த்தாலுமே நீங்கள் எனக்கு பண்ணனால தாங்க நான் இந்த மாதிரி ஜெயித்தேன், நீங்கள் எனக்கு டீச் பண்ணனால தாங்க நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு போனேன் அப்படின்னு எவ்வளோ பெரிய உயரத்துக்கு போனாலும் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் என்னைக்கோது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது தனுசு ராசி ரொம்பவே ஞாபகம் வச்சுட்டு அவங்கள பார்த்தோடனே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துருவாங்க. இல்லைன்னா டெய்லியுமே பார்த்திங்கன்னா அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க அவங்களால தான் நமக்கு இப்படி ஆனோம், அவங்களால தான் நம்ம ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. பழசை மறக்காத குணம் தனுசு ராசி. அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக யோசிச்சு இந்த கடன் கட்ட முடியுமா, கடன் கட்ட முடியாதா, இந்த விஷயம் பண்ணுனா சரியாக வருமா சரியாக வராதா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. டக்குன்னு சாமி மேலே பாரத்தை போட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடிய ராசி. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா பொய் பேசிட்டா தனுசை பற்றி ஜீரணிக்கவே முடியாது. என்னையே ஏமாற்றிட்டீங்களா, என்னையே இப்படி பண்ணிட்டீங்களா, ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்னு திருப்பி 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 அதை கேட்கக்கூடிய ராசியாக இருக்கும். ஒரு விஷயங்களை டக்குன்னு விட்டுட்டு வெளியவே வரமாட்டாங்க. தொடர்ந்து கடினமாக முயற்சி பண்ணக்கூடிய ராசி. அதுக்கு முயற்சிக்கு இணையாக பிடிவாதமும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. தனுசை பொறுத்த வரையும் ஒரு தடவை நம்ம கெட்டது பண்ணது தெரிஞ்சிச்சுன்னா திருப்பி எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் போனாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது தனுசு கூட கண்டினியூ பண்ணவே முடியாது. நீ ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணிட்ட, அன்றைக்கே உன்னோட மேலே இந்த ஹோப் எனக்கு பார்த்திங்கன்னா போயிடுச்சு, அதனால் இனி நம்ம சேர்ந்து வாழ முடியாதோ அல்லது பார்த்திங்கன்னா நம்ம சேர்ந்து பயணிக்கிறது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி முகத்துக்கு முகம் தெளிவாகவே சொல்லக்கூடிய ராசி. அதே போல் நிறைய வாழ்க்கையில் வலி வேதனைகளை கடந்து ஜெயிக்கக்கூடிய ராசி. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்தனால ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. நான் இப்படி தான் இருந்தால் பேசுனா போயிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பண்பை ஒரு விஷயங்களை பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக அனுப்புவாங்க. அதே போல் மரியாதை ரொம்பவே முக்கியம். ஏதாவது வா போன்னு பேசிட்டோம்னா தனுசை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா அது ஆம்பளையாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் என்ன சொன்னேன் அப்படின்னு உடனே பிடிச்சிக்குவாங்க. அந்தளவுக்கு மரியாதை ரொம்பவே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசி. 1000 பேர் மத்தியில் உட்கார வச்சாலுமே இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாமே பழகாத ராசி. அடுத்தவனுக்கு கெடுதல் நினைக்காத ராசி. நம்ம என்னதான் கெடுதல் போதிச்சாலுமே வெளியே ஐயோ இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட விஷயத்தில் தலையிடாத ராசியும் கூட. எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் உபாசனைங்க, இப்படி பண்ணு, நான் இப்படி பண்ணேன், நான் இப்படி ஜெயித்தேன், நீ இதே மாதிரி சாமி கும்பிடு நீ ஜெயிக்கலாம், நீயும் இதே மாதிரி வேலை பாரு நீ ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் கற்று வச்சுக்கிட்டு அனைத்துமே அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராசி. என்றைக்குமே இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஜாதகரை பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தை பிறந்தவங்க மற்றவங்க நிறைய பேர் ஒதுக்கி வைக்கிறத பார்க்க முடியும். தெளிவான புத்திசாலி. ஒதுக்கி வச்சாலுமே அதுக்கெல்லாம் தனுசு கலங்குமா அப்படின்னா கலங்காது, போயிட்டே நிறைய ராசி வருத்தப்படுங்க. எப்படி வருத்தப்படுவாங்க தெரியுங்களா? என்னை நான் இவ்வளோ பண்ணினேன், என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, என்னை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு அழுவாங்க. ஆனால் தனுசை பொறுத்தவரை ரொம்ப தைரியமான மனசு. பார்த்துக்கலாம், என்னைவா ஒதுக்குறீங்க, பார்த்துக்கலாம், உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே அந்த மனசில் போட்டு பதைக்காம யோசிக்காம அதை நினச்சிட்டே இருக்காம தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ராசி. நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா 0வா இருக்கக்கூடிய பையனை கல்யாணம் பண்ணுனா கூட வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய யோகம் தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரத்துக்கூடிய பெண்களுக்கு இருக்குது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். என்னுடைய குடும்பத்தினால என்னுடைய குடும்பம் ஓடுது, என்னால் என்னோட குடும்பம் ஓடுது, நான் 0வா இருக்கேன்,
நான் வந்து மூல நட்சத்திர பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு வீட்டில் இருக்கக்கூடிய கேது நட்சத்திரம் 100 ஆண்களுக்கு சமமாக வந்து பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளி சொல்லலாம். அப்போ அந்த அளவுக்கு நம்ம ஒரு பெண்ணை கட்டும்போது நிச்சயமாக நம்மளுடைய பொருளாதாரம் நிச்சயமாக உயரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஜெயிச்சோணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க. ஜெயிச்சா அதை என்ன இல்லை, அதை ஜெயிச்சிட்டா பார்த்துக்கோங்க அப்படின்னு காமிச்சிட்டு போகக்கூடிய ராசி. நிறைய விஷயங்கள் புத்திமதி சொல்லக்கூடிய ராசி. யாராவது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தவறாக போகிறாங்க அப்படின்னா, அது நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை, நீ வந்து இதை சரி பண்ணிக்கணும் நீயே அப்படின்னு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸ் பண்ணக்கூடிய ராசி. நிறைய எவ்வளோ பெரிய உயரத்துக்கு வாழ்க்கையில் போனாலுமே பழசை மறக்காமல் எந்த இடத்துல இருந்து ஆரம்பித்தோமோ அப்படின்னு அடிக்கடி ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க. அடிக்கடி நல்லா ஞாபகப்படுத்தி பேசுவாங்க. யாருக்கிட்டேயும் முக்கியமாக உதவி கேட்கக்கூடாது ராசிங்க. எந்த உதவியுமே யாருக்கிட்டேயும் போய் கையேந்து நிற்கக்கூடாது. இருந்தால் சாப்பிடுவோம், இல்லைன்னா கஞ்சி குடிச்சிட்டாவது படுத்துக்குவோம் தவிர்த்து, தண்ணி குடிச்சாவது படுத்துக்குவோம் தவிர்த்து, யார்கிட்டையும் போய் கையேந்து நிற்கக்கூடாத ராசி. நான் இப்படி தான் போயிட்டே இருங்க, வேணும்னா நீங்கள் வேணும் தேவைன்னா வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. ஜெயிக்கக்கூடிய ராசியும் கூட. நிறைய விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தன்னிட்ட பணம் இல்லை அப்படின்னு கேட்டாலும், உதவின்னு கேட்டாலும், தன்னோட கிட்ட இல்லைனாலும் மற்றவங்க கிட்ட பணத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் ரொம்ப அதிகம். அதே போல் உங்களால் ஆகுது, பிரயோஜனம் ஆகுது இல்லை, ஒரு உதவின்னு நைட் ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு கால் பண்ணாலுமே கண்ணை மூடிட்டு யோசிக்காமல் வந்து நிற்கக்கூடிய ராசியாகவும் தனுசு ராசி. ரொம்பவே ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமுடைய ராசி. அதனாலேயே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இவங்களை ஏமாத்திடுறாங்க. ஒரே விஷயம் வந்து தனுசு ஏமாறுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். எந்த விஷயத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத தனுசு நிறையாவே பார்த்துட்டு வந்துடுவாங்க. என்ன விஷயம் இருந்தாலுமே, நான் எவ்வளோ உஷாராக இருந்தாலுமே இதில் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிடுறீங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப அதிபயங்கர முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னால வாழ்க்கை நம்ம மட்டும் உயராமல் மற்றவங்களையும் உயர்த்தணும், நம்மளுடைய குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னு கடைசி வரையும் போராடக்கூடிய ராசியாக வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தனுசு இருக்கும். அதே போல் நண்பர்கள் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாதுங்க. அதுதான் வந்து இந்த ராசியோட மைனஸ்ஸு. நான் நல்லவனா நான் கெட்டவனான்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கே தெரியாது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது, இது வந்து பழகலாமா இவங்ககிட்ட பழகக்கூடாதா அப்படின்னு தெரியாத மாதிரியே நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் ஏமாற்றங்களே சந்திப்பாங்க. அந்த ஏமாற்றத்தை சந்தித்தாலுமே அதுக்கெல்லாம் துவண்டு போகாமல் உடனடியாக வெற்றி என்ன அப்படின்னு அதை நோக்கி ஓடுறது, அயராத உழைப்பு, இந்த சோர்ந்து போகிறது அப்படிங்கிறது எப்போவுமே இந்த தனுசை பொறுத்தவரை இருக்கவே இருக்காதுங்க. என்ன விஷயம் இருந்தாலுமே அடுத்தது பார்த்துக்கலாம், கடவுள் இருக்கார், எதாக இருந்தாலும் பண்ணிடுவார், என்னை நீ பேசுறியா, கடவுள் இருக்காரு அவனை பார்த்துக்குவார் அப்படின்னு எப்போவுமே ஒரு ஓப்பன் மைண்டாக பேசக்கூடிய தனுசு ராசி. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் இந்த ராசிக்கு இருக்கிறதுனால நிறைய ஹெல்பிங் டெண்டன்சியும், அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய பண்பும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பண்பும், டீச்சிங் குவாலிட்டியுமே, இது எல்லாத்த விட வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கடைசி வரையும் விட்டு கொடுக்காம போராடுவாங்க. என்னால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, திருமண வாழ்க்கை ப்ராப்ளமாக இருக்குது, ஏதாவது முடிவு பண்ணிடலாமா, வேண்டான்னு சொல்லிடலாமா அப்படின்லாம் தனுசு யோசிக்கவே யோசிக்காது. முடிஞ்ச வரையும் அந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கைங்கிற வண்டியை வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருப்பாங்க தவிர்த்து அதை ஒருபோதும் அந்த மேரேஜ் லைஃப்பை பிரேக் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேண்டான்னு சொல்கிறது எல்லாமே தனுசு பொறுத்தவரை இருக்கவே இருக்காது. இல்லை ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களை நம்பி சீக்கிரம் ஏமாறுறது. அது மட்டும் தனுசு சரி பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கையில் இந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்கும் தனுசு ராசி டாப் 5ல் இருக்கும். சிம்மத்துக்கு இணையான பவர் வந்து பார்த்திங்கன்னா தனுசுக்கு இருக்குது. ஆனால் சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறோம். தனுசு வந்து அமைதியாக இருந்து ஒரு வாழ்க்கையும் ஒரு விதத்தையும் சாதிக்கக்கூடிய ராசியாக, ஒரு உன்னத ராசியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ராசியில் பிறந்த நீங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள், பல சோதனைகளை கடந்து சாதிக்கிறதுக்கு தான் நீங்கள் இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.